Hey guys, Assalamu alaikum. Welcome to Ladyboss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது எக் ரோல்ஸ் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு டோ ரெடி பண்ணிக்கொள்ளணும். 1 கப் கோதுமை எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் தண்ணி சேர்த்து இது நல்லா சாஃப்டான டோ ஒன்று பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி சாஃப்டான டோ ஒன்று பிசைஞ்சு எடுத்ததுக்கு போகிறோம். இதுக்கு மேலே ஆயில் கொஞ்சம் சேர்க்கணும். ஸோ ஆயில் இந்த மாதிரி ஆட் பண்ணுற காரணம் என்னென்னா டோ வந்து ட்ரை ஆகாமல் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயிலால் கவர் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 10 to 20 மினிட்ஸ்க்கு மாதிரி ரெஸ்ட் பண்ண வைக்கணும். அண்ட் இப்போ இதுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு பேனில் ஆயில் சேருங்க. ஆயில் ஹீட் ஆகின போகிறோம். இது கூட வெங்காயம், கருவேப்பிலை, க்ரீன் சில்லி சேர்த்து சாட்டே பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட வேக வச்சு எடுத்துக்கிற பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே டின் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கிறேன். எனி கைண்ட் ஆஃப் ஃபிஷ் இது கூட சேர்த்துக்கொள்ளும். ஸோ பொட்டேட்டோ அண்ட் ஃபிஷ் நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, சில்லி பவுடர், துண்டு கொச்சிக்காய், கொஞ்சமாக மசாலா தூள் அண்ட் கொஞ்சமான சீரகம் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இது கூட லீக்ஸ் அண்ட் கேரட் தின்னாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடைக்கிட கிழங்கு, கேரட் போல் கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபீலிங்ஸ் ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ ரோல்ஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். 20 மினிட்ஸ்க்கு பிறகு பார்த்திங்கன்னா டோ நல்லாவே சாஃப்ட் ஆகிக்குது. இப்போ இதை தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி ரோலர் ஒன்றை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு இதை கட் பண்ணி கொள்ளணும். ஃபர்ஸ்ட் நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை 2க்காக டிவைட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் ஆக்சுவல் சைஸ் எப்படி சொல்கிறதுன்னா, நார்மலாக நாங்கள் சமோசா ஷீட் எடுப்போம் அந்த மாதிரி சைஸில் இருக்கணும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கணும். ஸோ ஒரு பார்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஃபீலிங்ஸை வச்சுட்டு அது கூட வேக வச்சுக்கிற முட்டையை 4க்காக கட் பண்ணி எடுங்க. அதில் ஒரு பீஸை மட்டும் இது கூட வச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ எந்த சைடில் இருந்தும் உள்ளுக்கு இருக்கிற கறி வெளியே வராத மாதிரி சீல் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு செஞ்சு வச்சுக்கொள்வோம். ஸோ நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற ரோல்ஸை வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் இதை வந்து முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு போகிறோம் இதை பிஸ்கட் தூளில் போட்டு எல்லா பக்கமுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி பிரட்டி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் நார்மலாக கட்லெட் செய்ய போக்கல பிரேக் ஆகாமல் வைக்கிறதுக்கு 2 முறை கோட்டிங் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு முறை முட்டையில் செஞ்சுட்டு பிரெட் க்ரம்ஸில் செஞ்சு அகெயின் முட்டையில் கொடுத்து பிரெட் க்ரம்ஸில் செய்வோம். ஸோ இதுக்கு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, ஒரு டிப் செஞ்ச வேண்டாம் போதும். அண்ட் ஃபைனலாக இதில் இருக்கிற எக்ஸஸான பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ரோல்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆகிக்குது. நாங்கள் கோட் பண்ணி வச்சுக்கிற ஒவ்வொரு ரோல்ஸையாக போட்டு 2 பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளணும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எக் ரோல்ஸ் ரெடி. இதுக்கு தமிழில் மிதி வெடின்னு சொல்லுவாங்க. ஜஃப்னா சைடில் எல்லாம் மிதி வெடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு விளங்கிக்கும் எவ்வளோ கிறிஸ்பியாக ஆகிக்குதுண்டு. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கண்டா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.